ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கோஸ் பொரியல், அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வந்து வச்சேன். தக்காளி ரசம் வச்சாச்சு. புளி வந்து வெள்ளை புளிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம சமையல். அப்புறமா ஆட்டுக்குட்டி வந்து இன்றைக்கி ஒன்று காலையில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி 2 தான் இருக்குது. காலையில் வந்து அந்த அண்ணா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ரெடியாக இருக்கிறாங்க பாருங்கள். 2 ரோஸ் பூ இருக்குது பார்த்தீங்களா. மல்லிகைப்பூ செடியில் மல்லிகைப்பூ சீசனுங்கிறதுனால நான் ஊருக்கு போகும்போது 1-2 தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நிறையா பிடிச்சிருக்குது. இதை பறித்து கட்டி ஆறாவது குட்டிக்கு வச்சு விடணும். இது வந்து குண்டு மல்லி பெருசு பெருசாக பிடிக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி, ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. கருப்பாக்குட்டி, கருப்பாக்குட்டி இங்கே வாரு. கருப்பாக்குட்டி, ஒரு நோ ரெஸ்பான்ஸ். ஏய் இங்கே வாரு. இங்கே பாருங்க 2 கத்தை வாழை இலை கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க. இன்றைக்கி வந்து இதவே கட்டி விட்டுருவேன். காலையில் நேரம் வந்து மேய்க்கிற கூட்டிகிட்டு போக மாட்டேன். மாடு மட்டும் கொண்டு போய் அம்மா கட்டிட்டாங்க, மேய்ஞ்சிட்டுருக்குது. ஆடு வந்து வீட்லேயே வாழை இலை கட்டி விட்டுற வேண்டியதான். ஏன்னா அது காஞ்சிட்டாலும் சாப்பிடாது. அதனால் காயறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கட்டி விட்டுடலாம். மேய்க்கிற வேலை மிச்சம் நமக்கு. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு தலையெல்லாம். இப்போ பாருங்கள் நல்லா கொழு கொழுன்னு தலைஞ்சிடிக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக தலை நிற்குது. இங்கே ஒரு குண்டு மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்க. இதுலேயும் வந்து பூ வச்சுருக்குது. இந்த டைம் தான் நிறைய வச்சுருக்கு பாருங்க. இதில் பெரிய பெரிய பூவாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வருங்க, இதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. கீழெல்லாம் விழுந்துக்குதே, பூவே இல்லாமல் கஷ்டப்படுவோம். இங்கே பாருங்க, இந்த செடியில் மட்டும் இன்னும் பூவே வைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெருசு. அப்பா ஒரே ஒரு மொக்கு வச்சுருக்குது. இது பூ பிடிச்சதுன்னா உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இதெல்லாம் பறிச்சுட்டு நான் கட்டி வைக்கிறேன் ஆறாவது குட்டிக்கு. இன்னும் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பல. காக்கடாம்பூ பாருங்க 2 அம்மா தலையை வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க பறிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு சில பூவெல்லாம் இருந்துச்சு. சரி போதுன்ட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம கட்டி வைக்க போகிறோம். ஆராதனா குட்டி, ஆராதனா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பூ கட்டியாச்சு. இது வந்து ஆராதனா குட்டிக்கு, இது வந்து எனக்கு. இது வந்து கொஞ்சம் நேற்று விரிஞ்ச பூ, இது வந்து இன்றைக்கி விரிஞ்ச பூ. நெருக்கமாக கட்டிட்டு பார்த்தீங்களா. இது விரிஞ்ச பூங்கனால இந்த மாதிரி இருக்குது. விரிஞ்சு கட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்குது. நேற்று வந்து சளி இருமல்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு பாருங்கள். சத்தியமாக எனக்கு டேப்லெட் போடுறதே பிடிக்காது. நேற்று மதியம் வாங்கினது மதியமும் போடல, நைட்டும் போடல. ஆனால் ரொம்ப முடியல அப்படிங்கிறதுனால தான் இப்போ எடுத்த காலையில். இங்கே பாருங்க, இதெல்லாம் மனுஷனுக்கு போட தான் மாட்டுக்கு போட தான் தெரியலங்க. பாருங்க அப்பா, மாத்திரைனாவே எனக்கு ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த மாதிரி மாத்திரை போடுறக்கே ஒரு சொம்பு தண்ணியே குடிப்பேன். ஒரு டைம் நான் என்ன பண்ணேன்னா 3 டேப்லெட் போடுறதுக்கு 3 சொம்பு தண்ணி குடித்து அதை அப்படியே வாமிட் ஆகி மாத்திரையெல்லாம் வெளியே வந்துடுச்சு. டாக்டர்கிட்ட போய் சொன்னதுக்கு இன்னும் ஒரு குடம் தண்ணி குடிக்க வேண்டியதானம்மா, இப்படி குடித்தா வாமிட் வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசினார். ஒரு சிலரெல்லாம் ஒரே ஒரு முழுங்க தண்ணி ஊற்றுனாங்கன்னா எல்லா டேப்லெட்டையும் ஒன்றா போட்டு முழுங்கிடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தொண்டையில் அப்படியே சிக்கிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்குது பாருங்க. எந்த பெருசாக இருக்குதுன்னு டேப்லெட் போட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து எல்லாம் கட்டி விட்டுட்டேன். இந்த 2 குட்டி தான் இருக்குது. ஆடுகளுக்கு கட்டி விட்டாச்சு. இப்போ மாடு வந்து வெளியில் கட்டியிருக்கிற மேயறதுக்கு, அதை போய் பார்த்துட்டு வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை சாப்பிட்ருக்குது. பெரிய கயிறாக போட்டு கட்டி வச்சதுனால ஏதோ இந்த ஓரஞ்சாரமெல்லாம் இருக்கிறது சாப்பிடுது. இப்போ டைம் வந்து 10 மணி. ஒரு 10:30 பக்கமாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய் வாழை இலை போட்டு தண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வயிறு நிறையும். காலையில் அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை சாப்பிட்டுக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு டேப்லெட் போட்டேன், மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு தீனி போட்டாச்சு. ஆடுகளும் வந்து நான் மேய்க்க கூட்டிகிட்டு போவேனான்னு கத்தி 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 பார்த்தாங்க. நான் எதுவும் அசையலை அப்படிங்கிறதுனால கம்முன்னு படுத்துட்டாங்க. அதுகளுக்கும் தண்ணி வச்சுட்டேன். ஒருத்தி மட்டும் என்ன பண்ணான்னா தண்ணி வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், அத்தனையும் கமுத்து விட்டுட்டா. ஒரு ஆடு மட்டும் சரி சும்மா கடைன்னு சொல்லிட்டு மற்ற ஆடுகளுக்கெல்லாம் வச்சுட்டு அப்பையும் மனசு கேட்காம மறுபடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு வந்தேன். பக்கத்தில் வந்துட்டு மாட்டையும் போய் பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து இலைகளெல்லாம் போட்டுட்டு தண்ணி வச்சுட்டு இப்போ தான் வந்து வீட்டில் உட்கார்றேன். நான் வந்து மாத்திரை போட்டதுக்கு அப்படியே மயக்கமாக வருது, தூக்கமாக வருது. ஃபஸ்ட்டே வந்து உடம்பு பயங்கரமாக போட்டிருக்குது. இதில் வேறு தூங்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், உடம்பும் வந்துடு. இன்னொன்று என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வரதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பகலில் தூங்கிட்டோம்னா நைட்டு தூக்கம் வரதில்லை. நான் மேக்ஸிமம் பகலில் தூங்கவே மாட்டேன். ஃபோனாவது பேசிகிட்டு இருப்பேன், வீடியோ பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், அப்லோட், இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். தூங்கவே மாட்டேன். அப்படி முடியாமல் ஏதாவது ஒரு நாளைக்கு தூங்கிட்டுனா கூட நைட்டு 12 மணி ஆகிடும். அதனால் அதிகமாக தூங்குறதே கிடையாது. எனக்கு சரியாக தூக்கமே இல்லையா, பெரியப்பா வீட்லேயும் சரியாக தூக்கம் இல்லை. என்னென்னு தெரில, எப்போவுமே கம்முன்னு தூங்கிடுவேன். இந்த ரெண்டு நாளாக தூக்கமே வரல. நானும் பெரியம்மா தான் இருந்தேன். பெரியம்மா தூங்கிட்டாங்க, எனக்கு தூக்கமே வரல. 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சா. அப்புறம் அலைச்சல் இருந்ததுனால இன்றைக்கி என்னமோ ரொம்ப டயர்டாக டேப்லெட்டும் போட்டதுனால தூக்கமாக தள்ளுது. எனக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வேறு ரொம்ப கொளுத்துது. இப்போ வந்து சமையல் வேலையை முடிச்சாச்சு. அந்த காய போட்டிருந்தாங்க நேற்று, ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிருப்பாங்க, அதெல்லாம் காஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன், அதெல்லாம் மடிக்கணும். இப்போ வெயில் காரணமாக இதுக்கு மேலே ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். நான் போய் படுத்துட்டு யாருக்காவது ஃபோன் பேசுவேன், இல்லைனா வீடியோ பார்ப்பேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு படுத்துட்டுனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் கடற்கடை எல்லா வேலையும் செய்ய வேண்டியது தான். 6ஆம் நாளுக்கு சுகாஸ் குட்டிக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்குது. ஏப்ரல் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன் டூர் கிளம்புறாங்க. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து லீவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்போ அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வருஷம் ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்களாமா. அதனால் பார்த்து கவனமாக பத்திரமா இருங்க. அந்த லீவு டைம்லலாம் குழந்தைங்கள வந்து ஊரில் கொண்டு போய் விட்டாலும் சரி, உங்கள் வீட்டிலே இருந்தாலும் வெயிலில் விளையாடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு உள்ளே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஏதாவது ஒரு கேம்ஸ் அந்த மாதிரி விளையாடுற மாதிரி பார்த்துக்கோங்க. குளிக்க வைங்க, அடிக்கடி ரொம்ப நேரம் குளிக்க வச்சுட்டு, அதாவது ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் குளிக்க வச்சோம்னா அந்த உடல் சூடு வந்து தனியுங்களாமா. தலை குளிக்காட்டி பரவாயில்ல, மேலுக்கு அது மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டே இருந்தோம்னா உடல் சூடு குறையுமாமா. அப்புறம் கூலிங்கான பொருளெல்லாம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். நான் எதுவும் உருப்படி பண்ணுவேன்னு தெரியல, இதுதான் அட்வைஸ் பண்ணணும், அதனால் பண்ணுறேன். அவர் பெரியம்மா கால் பண்ணி கேட்டேன், பெரியம்மா நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ஒரு சிலர் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் 1 மாதத்துக்கு பக்கமாக வருவாங்கள்ல, வராதவங்களாம் தெரியாதவங்களாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்களாம்மா. நான் தைரியமாக இருக்கிறேன், நீ கவலைப்படாத சாமி, வீட்டு வேலையும் பாரு, ஆடு மாடும் பார்த்துட்டு சாப்பாடும் செஞ்சுட்டு, சக்திக்கும் வேலை கெடுது, கடனும் இருக்குதுல்ல, வேலைக்கு போகட்டு, நீ வீட்டு வேலையை பாரு, லீவ் அப்போ வாங்க, நான் பத்திரமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமான பெண்மணி மாதிரி பேசுனாங்க. பேசுறதுக்கு மட்டும்தான் ஆளை டபி பீஸு, அது அவளுக்கு தானே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ தைரியமாக இருந்திருக்கிறாங்கன்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 6 மாதம் கம்பல்சரி போடணும்ல. இந்த மாதிரி தைரியத்துக்கு கொடுன்னு நானே கடல்கிட்டே வேணேன். தைரியமாக இருந்துட்டாங்கன்னா போதும், எந்த கவலையும் இல்லை. நான் பயந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு இன்னும் கவலையாக இருக்கும். அதனால் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாங்குது. பேசி முடிச்சாச்சு. நான் வந்து போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வேலை பண்ணியிருக்கிறேன்னு, ஒரு வேலையும் செய்யல. சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஆடு மாடை பராமரிச்சிருக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஈவினிங் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும். கூட்டுறது, இந்த பாத்திரங்கள் வருது, இதெல்லாம் பண்ணணும். ஃப்ரிட்ஜெல்லாம் நாறிட்டு கிடக்குது, தேவையில்லாத பொருளை எடுத்து போட்டு க்ளீன் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.